குருட்சேத்திர போர்க்களம். இரு படைகளுக்கிடையே அர்ஜுனன் நின்று கொண்டிருக்கிறான். அவனின் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தேகம். கிருஷ்ணா, ஞானத்தில் நிலைத்த மனிதன் எப்படி இருப்பான்? இந்த உலகத்தில் அவன் எப்படி வாழ்வான்? அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் ஆழ்ந்த அமைதியுடன் பேசத் தொடங்கினார். அர்ஜுனா, ஒருவன் தன் மனத்தில் எழும் அனைத்து ஆசைகளையும் விட்டொழிக்கும்போது, தன்னிலேயே திருப்தியடையும்போது அவனே ஸ்திதப்பிரஜ்ஞன். இன்பம் வந்தாலும் அவன் களிக்க மாட்டான், துன்பம் வந்தாலும் அவன் கலங்க மாட்டான். பயம், கோபம், பற்றுதல் இவைகளுக்கு அவன் அடிமையல்ல. அர்ஜுனா, ஒரு பெருங்கடலை நினை. பல நதிகள் அதில் வந்து கலந்தாலும் அந்த கடல் எந்த மாற்றமும் அடைவதில்லை. அதேபோல் பல ஆசைகள் ஒரு மனிதனிடம் வந்தாலும் அவை அவனை அசைக்காதபோது அவனே ஞானத்தில் நிலைத்தவன். அர்ஜுனா, ஆமை போல அவன் தன் புலன்களை தேவையானபோது மட்டும் உள்வாங்குவான். கண், காது, நாக்கு, மனம் இவை அவனை இழுத்துச் செல்லாது. அவன்தான் இவைகளை கட்டுப்படுத்துவான். புலன்களில் மனம் சிக்கினால் ஆசை பிறக்கும். ஆசையிலிருந்து கோபம், கோபத்திலிருந்து மயக்கம், மயக்கத்தில் நினைவழிவு, நினைவழிவில் ஞானநாசம். அதனால் அர்ஜுனா, அமைதியான மனமே மோட்சத்திற்கான பாதை. உலகத்தை விட்டு ஓட வேண்டியதில்லை. உன் கடமையைச் செய், ஆனால் பலனில் பற்றில்லாமல் செய். நான் செய்கிறேன் என்ற அகந்தையை விடு. எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படை. இன்பத்திலும் சமம், துன்பத்திலும் சமம், புகழிலும் சமம், அவமானத்திலும் சமம். அவனே ஸ்திதப்பிரஜ்ஞன். இந்த உலகத்திலேயே முக்தனைப் போல அவன் வாழ்வான். இந்த வார்த்தைகள் கேட்டதும் அர்ஜுனனின் மனம் தெளிவடைந்தது. பகவானே, என் பாதை தெளிந்தது. இதுவே பகவத்கீதை, மனிதனுக்கான தெய்வீக வழிகாட்டி.